பாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்யஜா மாதரம் முனிம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாம மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். அகிலாத்ம குணாவாசம் அஜ்ஞான திமிராபாம் ஆஷ்டிதானாம் சுச்சரணம் வந்தே அனந்தாரிய தேசிகம் ஸ்ரீமத் ராமானுஜாச்சாரிய ஸ்ரீபாதாம் போருகத்வயம் சதுத்தமாங்க சந்தாரியம் அனந்தாரியம் அஹம்பஜே. நித்யாபூஷா நிகமசரசா நிஸ்ஸமோத்துங்க வார்த்தா காந்தோ யஸ்யா கசலுலிதைஹி காமுகோ மால்யரத்னைஹி. அடியன் எல்லாருக்கும் நமஸ்காரம். அடியன் வந்து திருமலை அனந்தான் பிள்ளை பரத்வாஜ். அடியனுக்கு இந்த பாக்கியத்தை கொடுத்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று மார்கழி 18, மார்கழி மாசம் எல்லாருமே நம்ம ஆண்டாள் பெருமாள் அனுபவத்தை வந்து ரொம்ப நல்லா அனுபவிச்சுட்டு இருக்கோம். 15 நாளா வந்து உபன்யாசங்கள், கதா காலக்ஷேபங்கள், அப்படி பகவத் விஷயமா எல்லாரும் கேட்டு இருக்கிறதுனால மார்கழி 17 நாள் எப்படி போச்சுன்னே தெரியல. அடியவங்களுக்கும் இது ஒரு 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 பாக்கியம் கிடைச்சதுன்றது எல்லாருக்கும் சபா சார்பில் அடியன் வந்து கிருதஜ்ஞையை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலே நம்ம வந்து இந்த இன்னியோட பாசுரத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக போகலாம். திருப்பாவையில மொத்தம் நம்ம 30 பாசுரங்கள் அனைவருக்கும் தெரிந்தது. இந்த 30 பாசுரத்திலையுமே வந்து இன்றைய தினம் வந்து ரொம்ப விசேஷமான தினம். அது ஏன்னா 18வது பாசுரம், அதாவது நீங்க 4000 திவ்ய பிரபந்தம் ஆழ்வார்கள் அருளி செய்த 4000 திவ்ய பிரபந்தங்கள்ல இந்த பாசுரம் மட்டுமே தான் ரொம்ப முக்கியமான பாசுரம். அது ஏன் அப்படின்னு சொல்லுவாங்கன்னா, நம்ம பூர்வாச்சாரியர்கள் முக்கியமா ராமானுஜர், அதாவது எம்பெருமானார் உகந்த பாசுரம் அப்படின்றதுக்கு இந்த உந்துமத களிற்றன் பாசுரம் ரொம்பவே வந்து விசேஷம் முடியாது. அப்படி என்னதான் விசேஷம் இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இந்த உந்துமத களிற்றன் பாசுரம் மட்டும்தான் பூர்ணமா தாயாரை பத்தி சொல்ற பாசுரம். அதாவது நம்ம எல்லாருக்குமே பெருமாள் முக்கியம், ஆனா டைரக்டா பெருமாள்கிட்ட போனா நம்மளை வந்து அவர் கண்டுக்க கூட மாட்டார். ஆனா தாயார் மூலியமா போனோமோ அவர் வந்து கண்டிப்பா கண்டுக்காம இருக்கவே மாட்டார். அதாவது ஸ்ரீமன் நாராயணன் அப்படின்ற சொல்லுக்கே ஸ்ரீமன், அந்த ஸ்ரீ அப்படின்றதே தாயார் தான். அந்த ஸ்ரீ அப்படின்ற வார்த்தை வந்து மகாலட்சுமி, ஸ்ரீ, அதாவது ஸ்ரீக்கு அர்த்தம் நிறைய பேருக்கு வந்து ஒரு வேதத்துல வந்து ஒரு சொல்லுவா. அதாவது அவர் 6 இது இருக்கான். அந்த 6 இது கேரக்டரிஸ்டிக்ஸ்ன்னு சொல்லுவா இங்கிலீஷ்ல, குணங்கள். அந்த 6 குணங்கள் வந்து தாயாருக்கு இருக்கிறதுனாலதான் அவளை வந்து ஸ்ரீ அப்படின்னு சொல்றாளாம். அதாவது அந்த 6 குணம் என்னென்ன அப்படின்னு முதல்ல நம்ம பார்க்கலாம். அதாவது இது பாசுரத்துக்கு போறதுக்கு முன்னாடி முக்கியமான தாயார் பத்தின விசேஷம் தெரிஞ்சிருந்தா நமக்கு பாசுர அனுபவம் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அதனால அடியன் வந்து தெரிஞ்ச அந்த அளவுக்கு வந்து அடியன் சாதிக்கிறேன். அதாவது 6 குணம் என்னென்னா, ஸ்ருணோதி அப்படின்னு சொல்லுவா. ஸ்ருணோதி அப்படின்னு ஒண்ணு, அதுக்கப்புறம் வந்து ஸ்ராவயதி அப்படின்னு சொல்லுவா, அதுக்கப்புறம் வந்து ஸ்ரீநாதி, அப்புறம் ஸ்ரீயதே, அப்புறம் ஸ்ரயதே, ஸோ ஸ்ரீநாதி. ஸோ இந்த மாதிரி ஒரு 6 குணங்கள் இருக்கு. இந்த 6 வார்த்தைகள் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 6 வார்த்தைக்கான என்ன அர்த்தம் அப்படின்றத நம்ம வந்து கடைசியா வந்து பார்க்கலாம். என்னென்ன அந்த பாசுரத்துக்கு ஏற்ப அது என்னென்ன குணம் அப்படின்றத வந்து நம்ம பாசுரத்திலேருந்தே தெரிஞ்சுக்கலாம். முக்கியமான விஷயம் என்னன்னா, நமக்கு நம்ம வைஷ்ணவ சாஸ்திரத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வேதங்கள் எல்லாருமே ஸ்திரீகள் அனுசந்தானம் பண்ணக்கூடாது அப்படின்றது விதி. ஆனா வந்து தாயார் பெருமாள் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம வந்து எல்லாருக்கும் சமமா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கா. அதனால இந்த ஒரு பாசுரம் சேவிச்சாலே, அதாவது உந்துமத களிற்றன் பாசுரம் சேவிச்சாலே ஸ்ரீசுத்தம் சேவிச்ச பலன் கிடைக்கும்னு சொல்லிட்டு நம்ம பூர்வாச்சாரியர்கள் சொல்லியிருக்கா. அப்படி என்னதான் அது என்னென்ன விசேஷம் இருக்கு, என்னென்ன வாக்கியம் இருக்கு, அதை அப்படியே தமிழாக்கம் பண்ணியிருக்காளா ஆண்டாள்ன்றதை பத்தி நம்ம வந்து கொஞ்சம் டீட்டெயிலாவே பார்க்கலாம். ஸோ இப்போ முதல்ல வந்து நம்ம ஒரு முன்னுரை, அதாவது திருப்பாவை எழுதினது ஆண்டாள். எல்லாருக்குமே தெரியும், சுடி கொடுத்த நாச்சியார் பட்டர்பிரான் என்கிற பெரியாழ்வாரோட குழந்தையா வளர்ந்தவ. ஸோ பட்டர்பிரானே வந்து மனோரம மாமுனிகள் சாதிச்சபடி பொங்கும் பரிவு. ஸோ பொங்கும் பரிவுனா அவர் எப்படி ஒரு தாய் குழந்தைகிட்ட பரிவா இருப்பாலோ அதே போன்ற ஒரு பெரியாழ்வார்னு வந்து உபதேச ரத்னமால சுவாமி மனோரம மாமுனிகள் சாதிச்சிருக்கார். பொங்கும் பரிவாலே வில்லிபுத்தூர் பட்டர்பிரான் பெற்றான். அந்த பொங்கும் பரிவால தான் அவருக்கு வந்து பெரியாழ்வார்ன்ற பேரே கிடைச்சது. அப்பேற்பட்ட பொங்கும் பரிவாளுக்கு பிறந்தவள் தான் ஆண்டாள். பெரியாழ்வார் பெண் பிள்ளையாய் ஆண்டாள் பிறந்த திருவாடிப்புறத்தின் சீர்வை நம்ம வந்து அனுபவிக்கிறோம் சுவாமி மனோரம மாமுனிகளோட உபதேச ரத்ன மாலையில. அப்பேற்பட்ட ஆண்டாளுக்கு அந்த பரிவு கொஞ்சமாவது இருக்குமா? டெஃபினட்டா இருக்கும், நிறையவே இருக்கும். ஏன்னா அவ வந்து பெண் பாலாவே பிறந்திருக்கா. ஸோ பெருமாளை பத்தி கிருஷ்ண பக்தியோடயே வளர்ந்து அந்த பரிவும் சேர்த்து ஆழ்வார் நிறையவே ஊட்டியிருக்காரு. ஸோ அப்பேற்பட்ட ஆண்டாள் திருப்பாவையில நம்ம எல்லாருக்குமே தெரியும், முதல் 5 பாசுரத்துல வந்து பரத்வம் பெருமாள் என்னத்துக்காக நம்ம இந்த விரதத்தை இருக்கோம், நோன்பு நோக்குறோம்,
அந்த நோன்பை பத்தி சொல்றது, அதுக்கப்புறம் தோழிமார்கள்லாம் எழுப்பினா, அது எல்லாமே நம்ம பார்த்தோம். 6ல இருந்து 15வது பாசுரம் வரைக்கும் இன்னொரு தோழிகள்லாம் எழுப்பினா, விடிஞ்சிருத்து எழுந்திருங்கோ எழுந்திருங்கோ அப்படின்னு சொல்லி எல்லாரும் எழுப்பினா. ஏன் எல்லாரும் எழுப்புறாங்க அப்படின்றத வந்து நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். என்னைக்குமே வந்து நம்ம மட்டும் தனியா போனோம்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து செல்ஃபிஷ் அப்படின்னு சொல்லுவா. நம்ம எல்லாரையும் சேர்த்துன்னு போகணும் அப்படின்ற எண்ணம் நமக்கு எல்லாருக்கும் வரணும். ஒரு கோவில் குளம் போகணும். என்னைக்குமே வந்து மல்டிப்ளை ஒரு நம்ம நாலேஜ் இருக்கு. அந்த நாலேஜ இன்னொருத்தரோட ஷேர் பண்ணோம் அப்படின்னா, இன்னொருத்தருக்கு இருக்கிற நாலேஜ் வந்து நம்மகிட்ட ஷேர் பண்ணா, நாலேஜ் வில் ஆல்வேஸ் கெட் மல்டிப்ளை. ஆனா இதுவே வந்து நம்ம காசு விஷயத்துல பார்த்தோம்னா, அது டிவைட் ஆகும். ஸோ லௌகீகமா, லோகாந்தமா பார்த்தோம்னா, அது வந்து குறையுமே தவிர, பட் வைதீகமா நம்ம ஒரு சனாதன தர்மம், அதாவது விசிஷ்டாத்வைதத்தை பத்தி நம்ம ஷேர் பண்ணோம்னா, நம்ம நாலேஜ் எப்பயுமே க்ரோ ஆகும். அப்படிப்பட்ட இருக்கிறதுல அதனாலதான் வந்து ஆண்டாள் வந்து எல்லாரும் எழுப்பி நம்ம பெருமாள்கிட்ட போகணும், நம்ம மட்டும் தனியா போகக்கூடாது. ஸோ செல்ஃபிஷ்லெஸ், அதாவது செல்ஃப்லெஸ் கேரக்டர்ன்றது தான் இங்க ஆண்டாள் நமக்காக காமிச்சிருக்கா. ஸோ நமக்கு அது அதனால அந்த எழுப்புறதுல இருந்து அந்த பாசுரத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி நந்தகோபன் ஆத்துக்கிட்ட போனோடனே 16வது பாசுரத்துல வந்து நம்ம கோவில் காப்பானே, அந்த கோவில் காப்பான கூட வந்து அவ சேவிக்கிறான். அதாவது நமக்கு தேவைன்றது பெருமாள்னாலுமே அதுக்கு போற வழியில இருக்கிறவா எல்லாருமே நம்ம உதாசீனப்படுத்தக்கூடாது. அவ யாரா இருந்தாலும் சரி, ஒரு சிறு தொழில் செய்யறவா இருந்தாலும் சரி, காவக்காரா இருந்தாலும் சரி, வேலைக்காரா இருந்தாலும் சரி, அவளை நம்ம மதிக்கணும் அப்படின்றத அதுவும் இன்னும் ஆழமா சொல்லியிருப்பா. அவாலையும் பிரார்த்திச்சிருப்பாங்க. நந்தகோபால், அதாவது நாயகனா நின்ன நந்தகோபனுடைய கோவில் காப்பானே, என்ன கொஞ்சம் உள்ள விடு அப்படின்னு சொல்லி அவாள்கிட்டையும் வந்து ஆண்டாள் வந்து கேட்கிறான். அது நம்ம 16வது பாசுரத்துல பார்த்தோம். நேற்றைய பாசுரத்துல நம்ம என்ன அனைவருக்கும் தெரிந்தது என்னடா அது, அம்பரமே தண்ணீர்ன்னு சொல்லிட்டு, அதாவது ஆத்துக்குள்ள போறா, ஆத்துக்குள்ள போன உடனேவே நம்ம வந்து தானத்தை பத்தி ஆன பாசுரம். நம்ம எல்லாரும் தானம் பண்ணோம், எப்படி எப்படி தானம் பண்ணோம், யார மாதிரி தானம் பண்ணணும்ன்ற பாசுரத்தெல்லாம் நேத்தி பார்த்தோம். எப்படி நந்தகோபாலன் வந்து தானம் பண்ணுவார், அம்பரமே தண்ணீரை, ஏன் ஏகாரம் வந்தது அங்க, அவர் அது மட்டுமே சிறந்தவர் இல்ல, அது மட்டுமே சிறந்தவர் இல்லைன்ற அர்த்தத்தெல்லாம் நம்ம நேத்தி பாசுரத்துல பார்த்தோம். இப்போ வந்து நம்ம இது வரைக்கும் பார்த்த இந்த சரித்திரம் வந்து பாத்தீங்கன்னா, கிருஷ்ணர் வந்து தனியா இருப்பார். அதாவது நேத்தி பாத்தீங்கன்னா யசோதா, நந்தகோபாலன், கிருஷ்ணர், பலராமன் 4 பேர் வரைக்கும் ஆண்டாள் எழுப்பியிருப்பா. ஆனா அப்பவும் கிருஷ்ணர் எழுந்துட்டு இருக்க மாட்டார் அந்த பாசுரத்துல. சோ அந்த பாசுரத்துல ஏன் எழுந்திடல அப்படின்ற விஷயத்த வந்து நம்ம இந்த பாசுரத்துல பார்க்கலாம். அதாவது முதல்ல பாசுரத்தோட பதார்த்தத்தை பார்த்துருவோம். அதுக்கப்புறம் வந்து அடியன் வந்து தெரிஞ்சிருந்த சில விஷயத்த வந்து அடியன் ஷேர் பண்ணிக்கிறேன். மேலும் நம்ம அனுபவம் பண்ணலாம். உந்து மத களிற்றன் ஓடாத தோல் வலியன், உந்து மத களிறு, அதாவது களிறு அப்படின்னா யானை அப்படின்னு அர்த்தம். சோ உந்து மத களிறு, மத களிற்றுண்டு அப்படின்ற ஒரு அர்த்தம் சொல்லுவா. இந்த உந்து மத களிருக்கே ஒரு 3-4 அர்த்தம் உண்டு. அதாவது யானை, அந்த யானையை போன்ற அப்படின்ற ஒரு அர்த்தம் உண்டு, யானையே அப்படின்ற ஒரு அர்த்தம் உண்டு, யானையோட உடம்புல இருக்கிற வேர்வை துளி, அதாவது ஒரு 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 நீர் துளி அப்படின்ற ஒரு அர்த்தமும் உண்டு. அதாவது உந்து மத களிற்றன், அந்த அந்த யானை எப்படி இருக்குமோ அப்படி இருக்கக்கூடியவன் அப்படின்ற யார் அது அப்படின்னு பார்த்தோம்னா, உந்து மத களிற்றன் ஓடாத தோல் வலியன். ஓடாத தோல் வலியன்னா நம்ம தோல் சக்தி இருக்கு இல்லையா, நீங்க சத்திரியாளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவளுக்கு தோல் வலிமை ரொம்ப முக்கியம். ஏன்னா அவ நாட்டுக்காக போர் புரியறவா. ஏன்னா அவளுக்கு ஸ்ட்ரென்த் நிறைய இருந்தாதான் அவளால சண்டை போட முடியும். அப்போ நம்ம கிருஷ்ணரையே பெத்தெடுத்த, அதாவது வளர்த்த நந்தகோபனுக்கு தோல் வலிமை வந்து நிறைய இருக்கணும். அப்பதான் நம்ம சாதாரண குழந்தை ஓடினாலே நமக்கெல்லாம் நிறைய சக்தி தேவை. இந்த மாதிரி ஓடி போய் குழந்தைங்களோட ஓடி விளையாடுறதுக்கு அவ்வளோ சக்திகள் தேவை. ஆனா அப்பேற்பட்ட கிருஷ்ணன் குழந்தையா பிறந்திருக்கான், அவன் கூட ஓடணும்னா அவருக்கு எவ்வளவு சக்தி வேணும். பெருமாளே அதை தரார், அதாவது கண்ணனே அதை தராருன்னு தான் சொல்லுவான். அதனால்தான் ஓடாத தோல் வலியன், தோல் வலிமை கொண்டவன் அவன் யார் அப்படின்னு கேட்கிறான். அதாவது உந்து மத களிற்றன் ஓடாத தோல் வலியன், நந்தகோபாலன் மருமகளே நப்பின் நாய் அப்படின்றான். அதாவது நந்தகோபாலனுடைய மருமகளே நப்பின் நாய். என்னடா நப்பின் நாய்னு வருதேங்க, இது வரைக்கும் இந்த 15வது பாசுரம் வரைக்கும் இந்த டேர்ம் நம்ம கேள்வியே படலையே அப்படின்றது வந்து நப்பின்னை அப்படின்றது வந்து யாருன்னா, இந்த வந்து மிथिला தேசம் அப்படின்னு ஒரு தேசத்துல நம்ம யசோதாவோட அண்ணா ஒருத்தர் இருந்தார். அவர் பேர் கும்பன் அப்படின்னு பேரு. அந்த கும்பனோட பையன் பொண்ணு தான் நப்பின்னை. அதாவது கிருஷ்ணர் பிறந்து 2 வருஷத்துல வந்து கும்பன் வந்து பிறந்துட்டார். சோ இதனோட சரித்திரத்தை வந்து நம்ம பாசுரம் விளக்க உரையில பார்க்கலாம். சோ நந்தகோபாலனோட மருமகளே நப்பின்னாய், அதாவது அத்தை பொண்ணு, அதாவது மாமா பொண்ணை வந்து மருமகளே அப்படின்னு பாடுறாங்க. நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னா. நப்பின்னா அப்படின்னு நப்பின்னை, அது ஏன் காரணம் அப்படின்னு பேர்காரம் வந்தது வந்து அவர் பேர் வச்சது வந்து பின்னை அப்படின்னு தான் வச்சாலாம்.
ஸோ பின்னை வச்சது சில தமிழ் குறிப்பின்படி, இப்ப கீரன் ஒரு ஒரு எழுதினவர் இருந்தார் நம்ம சவுத் தமிழ்நாடுல. அத தமிழ் ஸ்பெஷல் சொல்லால சேர்த்து சொல்லுவாளாம் சிலதெல்லாம். நா அப்படின்றது வந்து ஸ்பெஷல் எழுத்து. ஸோ அத நக்கீரன் அப்படின்னு சொல்ற மாதிரி பின்னை அப்படின்ற ஒரு நேமுக்கு நப்பின்னை அப்படின்றத ஸ்பெஷல் எழுத்து போட்டு சொன்னதுனாலதான் நப்பின்னைன்னு பேர் காரணம் வந்ததுன்னு சொல்லுவா பூர்வாச்சாரியர்கள்ல. ஸோ அந்த நப்பின்னையை பத்தி இந்த பாசுரத்துல ஆண்டாள் பாடுறான். ஸோ இந்த நந்தகோபாலன் மருமகளை நப்பின்னாய் கந்தம் கமழும் குழலி கிடைக்கிறவாய். கந்தம் கமழும், கந்தம்னா வாசனை அப்படின்னு அர்த்தம். கமழும் அதாவது வாசனை அடிக்கிற, குழலி கிடைக்கிறவாய். குழலி உன்னோட 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 தலை அழகு, அதாவது முடி அழகு இருக்கு இல்லையா, அதான் குழல் அழகு. அந்த இடத்துல எனக்கு கந்தம் வாசனையா வருது, நீ கொஞ்சம் எழுந்து கொஞ்சம் கதவை தர, கடை திறவாய். கடை என்றால் வாசல், வாசல் கதவை திறவாய், கொஞ்சம் திறக்கிறையா அப்படின்னு கேட்க. வந்தெங்கும் கோழி அழைத்தனகான். இங்க பாரு, கோழியெல்லாம் வந்து எழுந்து சத்தம் போட ஆரம்பிச்சிடுது, நீ கொஞ்சம் எழுந்து கதவை தர, கார்த்தாலை ஆயிடுத்து அப்படின்றத சிக்னிஃபை பண்றதுக்காக வந்தெங்கும் கோழி அழைத்தனகான் அப்படின்றா. அது போறல, அதனால அடுத்த லைன்ல என்ன சொல்றா, கோழி அழைச்சிட்டா கார்த்தால ஆயிடுமா அப்படின்றா. மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினகான். மாதவி பந்தல். ஸோ இந்த மாதவி பந்தல் அப்படின்றதுக்கு நிறைய விதமான அர்த்தம் இருக்கு. அதாவது மாதவி பந்தல்ன்றது இன்னைக்கும் ஸ்ரீவில்லிபுத்தூர் திருமாலிருஞ்சோலை அழகர் கோவில்ல இன்னுமே இருக்கு மாதவி பந்தல். அதாவது மாதவி அப்படின்னா என்னன்னா குறுக்கத்தி பூ. பெரியாழ்வார் பாட்டுல பூச்சூட்டல்ல குறுக்கத்தி பூ. ஸோ குறுக்கத்தி பூ ஆனா பந்தல் அப்படின்னு சொல்லுவா. அந்த பந்தலுக்கு மேல குயில்கள் கூவுமா, காலங்காத்தாலதான் அது கூவுமா. ஸோ பல் குயில்கள், அத பல்கால் குயிலினங்கள் அப்படின்னா, இங்க கால் அப்படின்னா நம்ம கால்கள் கிடையாது, கால் அப்படின்னா பல முறை அப்படின்னு அர்த்தம். ஒரு தடவை சத்தம் போடாம பல முறைகள் சத்தம் போடும் அப்படின்னு அர்த்தம். ஸோ பல்கால் குயிலினங்கள் கூவினகான், அதுவும் ஒரு ரெஃபரன்ஸ் சொல்றா. அதுவும் கூவுறது பாரு, கார்த்தால அழுத்து அப்படின்னு சொல்லுவா. குயிலினங்கள் கூவினகான். பந்தார் விரலி உன் மைத்துனன் பேர் பாட. பந்தார் விரலி, பந்தார் விரலினா பந்த கையில் வைத்துக் கொண்டிருப்பவள் அப்படின்னு அர்த்தம். நப்பின் வந்து பந்த கையில் வச்சுருக்கலாம். உன் மைத்துனன் பேர் பாட, நான் யாருன்னா உன்னோட மைத்துனனை நாமத்தை பாட வந்திருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. உன் மைத்துனன், மைத்துனன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா மாமா பொண்ணு அப்படின்னு அர்த்தம். ஆக்சுவலி அதுதான் அந்த காலத்துல இருந்த அர்த்தம் மைத்துனன். இன்னைக்குமே வந்து நம்ம வாரண மாதிரி பாருங்க, மைத்துனன் நம்பி மதுசூதனன் வந்து என்னன்னு தான் ஆண்டாள் பாடியிருக்கா. மைத்துனன் என்றால் மாமன் மகள் அப்படின்ற ஒரு அர்த்தம் உண்டு. இன்னைக்கு நம்ம கசின் பிரதர் அப்படின்னு சொல்றோம், அண்ணாவோட வைஃப் மச்சினர் அப்படி இப்படின்னு சொல்றோம். பட் ஒரு தமிழ்ல வந்து மைத்துனன் அப்படின்னா மாமா பொன் அப்படின்றது, மாமா அத்தை பையனை தான் மைத்துனன் அப்படின்றது பொருள். கந்தம் வந்தெங்கும் கோழி மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினகான். பத்தார் விரலி உன் மைத்துனன் பேர் பாட. செந்தாமரை கையால் சீரார் வலையொலிப்ப. உன்னோட கை செந்தாமரை போல் இருக்கே அந்த கை, அந்த கையில இருக்கிற வளையல், அந்த வளையல் வந்து சத்தமா இருக்கா, அந்த சத்தத்தோட வந்து இந்த கதவை கொஞ்சம் திறக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டாள் கேட்கிறான். வந்தார் விரலி உன் மைத்துனன் பேர் பாட, செந்தாமரை கையால் சீரார் வலையொலிப்ப, வந்தி திறவாய் மகிழ்ந்து, அதாவது மகிழ்ந்து வந்து திறவாய் அப்படின்னு சொல்லுவாராம். நீ வந்து வெறுமை வராத, ஒருத்தர் வந்திருக்க ஆத்துக்கு அப்படின்னா நம்ம சந்தோஷமா வரவேற்கணும். அந்த எந்த சந்தோஷத்தோட நீ வந்து கிருஷ்ணரோட இருக்கியோ அதே சந்தோஷத்தோட வந்து இந்த கதவை தர அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாசுரத்தை முடிக்கிற ஆண்டாள். ஸோ இந்த பாசுரத்தோட பதார்த்தம் நம்ம இப்ப பார்த்தோம். இதுல முக்கியமா பாத்தீங்கன்னா நப்பின்னையோட பிரபாவம் தான் ஃபுல்லா வருது. ஸோ இந்த நப்பின்னை பிரபாவத்தை எப்படி சொல்ற அப்படின்றத நம்ம கொஞ்சம் இப்ப டீட்டெயிலா பார்க்கலாம். அதாவது பாசுரத்தோட முதல்ல பார்த்தோம்னா, உந்து மதகளிற்றன் ஓடாத தோல்வலியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய். அதாவது ஏன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் அப்படின்னு நீங்க பாடுறா அப்படின்றதுக்கு வந்து நமக்கு வந்து பல இது உண்டு, கன்ஃபியூஷன் உண்டு. என்னடா அது நந்தகோபாலன் மருமகள், போன பாசுரத்துல வந்து ஒரு 4 பேர் தான் படுத்திருந்தா, இந்த பாசுரத்துல திடீர்னு நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னான்னு பாடுறாளே அப்படின்னா, அதாவது நான் இப்ப சொன்னேன் இல்லையா, அந்த கும்பன், அந்த சரித்திரத்தை நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த கும்பன்றவர் வந்து அவருக்கு குழந்தை பிறந்தது, பின்னை நப்பின்னைன்னு பேர் வச்சா அப்படின்றத நம்ம பார்த்தோம். அந்த நப்பின்னைக்கு வயசு 2 ஆயிடுதான். அந்த காலத்துல எல்லாம் வந்து இந்த மாதிரி வைஷ்யாவாலாம் குழந்தை பிறந்ததுன்னா, பொன் குழந்தை பிறந்ததுன்னா கூடயே ஒரு கால கண்ணுக்குட்டியை வளர்க்க ஆரம்பிச்சிருவாளாம். அந்த கால கண்ணுக்குட்டி இந்த பொண்ணோடையே சேர்ந்து வளருமா. வளர்ந்துன்னு வரும்போது அவளுக்கு சுயம்வரம் வயசு வரைச்சு, இந்த காளையை யார் அடக்குறாளோ, பலசாலியா இருக்காளோ அவளுக்கு நான் கல்யாணம் பண்ணி கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து வளர்ப்பா. அப்படி வளர்க்கச்சே, ஆனா வந்து கும்பன் வந்து கொஞ்சம் வித்தியாசமானவர்.
நம்ம வளர்க்குற காரை கொஞ்சம் நோஞ்சானா வளர்ந்துருச்சுன்னா என்ன ஆகும்? நம்மள யாராவது நம்ம பொண்ண வேற யாராவது நோஞ்சான் கட்டின்னு போயிடுவானே அப்படின்றதுக்காக அவர் என்ன பண்றாரு? 1 இல்ல 7 காளைகள வளர்க்குறார். என்ன 7 காளைகள வளர்க்குறார் அப்படின்னு தெரிஞ்ச உடனேவே, அந்த உங்களுக்கு கிருஷ்ணரோட சரித்திரம் எல்லாமே தெரியும். கம்சன் வந்து ஒரு அசுரனா ஆரம்பிச்சான். கிருஷ்ணன கொலை பண்றதுக்காக கிருஷ்ணரோட பால்யத்துல. இவளுக்கு 2 வயசு, கிருஷ்ணருக்கு 4 வயசுன்னு இருக்குச்சே, கண்டிப்பா அசுரருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும். இவர் 7 காலம் வாங்கினோனே என்ன பண்ணான் கம்சன்? 7 அசுரன அனுப்பிச்சுட்டான். 7 அசுரனும் என்ன பண்ணான்னா, அந்த 7 காளைக்குள்ள புகுந்துட்டானாம். ஸோ, ஒரு 2, 3 வயசுக்குள்ளேயே அந்த காளைகள்லாம் ரொம்ப பெருசா வளர ஆரம்பிச்சுட்டான். ஊர துவம்சம் பண்ண ஆரம்பிச்சுட்டான். ஸோ, கும்பனால என்ன பண்றது? எதுவுமே பண்றதுன்னு ஒண்ணுமே பண்ண முடியலையாம். அவர் கிட்டத்தட்ட ஒரு போர்ட்லயே எழுதி வச்சுட்டாராம். ஜாக்கிரதையா இருங்கோ. இந்த மாடு கொஞ்சம் ரொம்ப சீறின்னு இருக்கு. யாராவது வந்தா முட்டி தள்ளுறது அப்படின்னு சொல்லிட்டு கும்பன் சொல்லிடுறானா. அவனுக்கா ஒரே பயமா. அந்த சமயத்துக்கு ஒரு நாள் வந்து யசோதா வந்து இடுப்புல தூக்கின்னு கிருஷ்ணனை தூக்கிட்டு கும்பநாத்துக்கு வந்தாளாம். வந்துட்டு எப்படி இருக்கான்னு பார்த்துட்டு இப்ப நம்ம லீவுக்குலாம் ஒரு அத்தை மாமாத்துக்குலாம் போறோம் இல்லையா? அந்த மாதிரி வந்து போயிருக்காராம். ஸோ கிருஷ்ணர் வந்து இந்த காளைகளை பார்த்தோன்னே அவருக்கு கொஞ்சம் ரொம்ப விளையாடணும் அப்படின்னு தோணிடுதான். ஒரு நிமிஷம் விடுமா நான் காளையோட போய் விளையாட்டு வரேன்னு சொன்னோடனே யசோதாவை இறக்கி விட்டாலாம். இவர் நேரம் போனாராம் 7 காளையும் முடிச்சிட்டாராம். 2 செகண்ட்ல அனாயாசமா முடிச்சிட்டாராம். ஏன்னா இவர் தான் பலசாலி ஆச்சே கிருஷ்ணர் இப்ப எம்பெருமான் இல்லையா? கடகடன்னு முடிச்சிட்டாராம். முடிச்சிட்ட உடனே கும்பன் சொல்றானா, யசோதா தங்கையே நீ வந்து என்ன கூட்டின்னு போய் நீ வந்து என் பொண்ணு அழைச்சின்னு போயிடு. இப்பயே கல்யாணம் பண்ணி அழைச்சின்னு போயிடு. ஏன்னா 7 காலை யார் அடக்குறாளோ அவளுக்கு தான் நான் தரணும்னு இருக்கேன். அதனால என்னோட பொண்ணு நப்பினி இன்னைக்கே நீ கூட்டின்னு போயிடு அப்படின்னு சொல்றாளாம் கும்பன். யசோதா சொல்றாளாம் என்ன நீ விளையாடுறியா? சின்ன குழந்தை இல்ல அதுங்க. 4 வயசு 2 வயசு இப்பயே கூட்டின்னு போ அப்படின்ற. இருந்தாலும் கும்பன் சொல்றானா இல்ல நீ இப்பயே கூட்டின்னு போ. உன் பொண்ணாவே வளாத. மருமகள் தான். ஆனா உன் பொண்ணாவே வள. பருவ வயசு வந்ததுக்கு அப்புறம் கிருஷ்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு கூட்டின்னு போன்னு சொல்லிடுறாளாம். அன்னியிலிருந்து யசோதா கூடிய கிருஷ்ணர் கூடியதான் நப்பின்னு இருக்கலாம். அதாவது நம்ம பூர்வாச்சாரர்கள் சொல்லுவா 16வது பாசுரம் 17வது பாசுரம் வரைக்கும் நப்பின்னையும் அந்த ஆத்துல இருந்திருக்கலாம். அதாவது கிருஷ்ணர் எந்த கட்டில படுத்திருந்தாரோ அதே கட்டில பக்கத்திலேயே தான் நப்பின்னையும் படுத்துட்டு இருக்கலாம். ஆனா சின்ன வயசு குழந்தையா 4, 5 வயசு குழந்தையா. ஆனா நமக்கு தான் வந்து 20 வருஷத்தை கடக்கணும் அப்படின்னா 18, 19 வருஷம் தாண்டணும். டைம் ஆகும். ஏன்னா நம்மளோட சரீரம்ன்றது வந்து பஞ்சபூதத்தினாலான சரீரம். ஆனா எம்பெருமானுக்கு வந்து அப்படி கிடையாது. அவர் சங்கல்பத்தினால அவதாரம் செஞ்சவர். அவரோட உடம்பு வந்து பஞ்ச உபனிஷதங்கள் ஆன சரீரம். அதாவது அவர் நினைச்சா அவர் எப்படி வேணா மாறலாம். ஏன்னா அவர் வந்து சங்கல்பம் தான் பண்ணிக்கிறார். அவர் இந்த சங்கல்பம் நான் இன்னைக்கு இந்த பண்ணும் அப்படின்னு நினைச்சா அந்த சங்கல்பத்துக்கு மாறுகிறார். அதே மாதிரிதான் இந்த பாசுரத்துல என்ன பண்றாருன்னா 18வது பாசுரத்துல இளைஞனா மாறிடுறார். 4 வயசு குழந்தையா இருந்தவர் இளைஞனா மாறிடுறார். இந்த பாசுரம் பூராவே தாயார் அனுகிரகம் சொன்னதுனால நான் நப்பின்னை பெருமாளே இளைஞனா மாறச்சே தாயாரும் இளைஞனா மாறிடுவா ஆப்வியஸ்லி. அதனாலதான் போன பாசுரத்துல இருந்து இந்த பாசுரத்துக்கு தனி அனுபவம். அதே மாதிரி வந்து தனியார் ஒருத்தர் கல்யாணம் ஆகி பொன் அதாவது பையன் மாட்டு பொண்ணு அப்படின்னு இருந்தா அவளுக்கு ஜென்ரலா தனியா ஒரு ரூம் இருக்கும் ஆத்துல கரெக்டா. இந்த காலத்துல ஏத்த மாதிரி அந்த காலத்துல நம்ம போன பாசுரத்துல ஆண்டாள் தனி ரூம்லாம் எதுவுமே பாடலையே. எல்லாரும் பக்கத்து பக்கத்து கட்டில தானே பாடிந்தா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு சந்தேகம் வரும் என்னடா அப்படின்ட்டு. அதுக்கு வந்து சுவாமி வேதாந்த தேசிகன் வந்து பாதுகா சாஸ்திரத்துல ஒரு விஷயம் சாதிச்சிருக்காரு. அதாவது பெருமாள் வந்து திருவடியில வந்து பொற்கற்களான பாதுகை இருக்கான். அந்த பொற்கற்களான பாதுகை எவ்வளவு பளபளன்னு இருக்குன்னா அதுல நீல கலர் கல் வந்து நீல கலர் பச்சை கலர் இந்த கலர் கற்கள் வந்து ஒளி வந்து அவ்வளோ சக்தி வாய்ந்ததா இருக்கான். அதுவே அப்படியே வந்து சௌரா மாதிரி ஒரு ரூம் மாதிரி ஆடுறதுதான். அதுலயே பிரவுன் கலர் அதாவது கற்கள் வந்து கதவா மாறிடுறது தான். ஸோ அது ஒரு தனி அறையாவே மாத்திடுறது தான் அந்த பாதுகையில இருக்க கல்லோட ஒலி அப்படின்னு சொல்லிட்டு சாதிச்சுக்காரு ரொம்ப அற்புதமா. ஸோ அதாவது இந்த லோகாந்த விஷயத்துக்காக தான் அவ வந்து தனியா இருக்கான்னு சொல்றோமே நம்ம வந்து நினைச்சுக்க கூடாது. பகவத் அனுபவம். ஸோ அதாவது பகவத் அனுபவம்ன்றது நம்ம எல்லாருமே பெருமாளுக்கு வந்து ஸ்திரீகள் மாதிரிதான். பெருமாள் ஒருத்தர் தான் புருஷன். நம்ம எல்லாருமே ஸ்திரீகள் தான். அனுபவத்துக்காக அவர் சொல்றார். அதாவது பாதுகையில் இருக்கிறது வந்து தெர மாதிரி ஆயிடுத்து அப்படின்னு சொல்லிட்டு சுவாமி தேசிகன் வந்து சாதிச்சிருக்காரு யாதவாத்வயத்துல. யாதவாத்வயத்திலையும் சாதிச்சிருக்காரு, பாதுகா சாஸ்திரத்திலையும் சாதிச்சிருக்காரு இந்த விஷயத்த. சோ அப்பேற்பட்ட நப்பின்னை அந்த பிரபாவத்தை வந்து இங்க வந்து எப்படி சொல்றா அவ அப்படின்னா ஆண்டாள் உந்து மதகளிற்றன் அதாவது உந்து மதகளிற்றன் வந்து இந்த யானையை போல் பலமுடைய நந்தகோபன் அப்படின்னு சொல்றாங்க. போடாத தோல்வெளி நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். சக்தி உடையவன் நந்தகோபாலனுடைய மருமகன் அப்படின்றான். அதாவது
ஒரு பொண்களுக்கு என்னைக்குமே விசேஷம் வந்து தன்னோட புக்காத்த ரெஃபரன்ஸா வச்சுன்னு சொல்றதுதான் அவ்வளவு விசேஷம்னு பூர்வாச்சாரியர்கள் சொல்லுவா. அதை நம்ம இந்த காலத்துல அப்படி சொல்ல முடியாது, கொஞ்சம் விபரீதமா போலாம். பட் அந்த காலத்துல இப்படி சொல்லியிருக்கான்றது வந்து பெரியவர்கள் கூறுவா. இதுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் ஒண்ணு சொல்லுவா. அதாவது ஸ்ரீமத் ராமாயணத்துல வந்து சீதா பிராட்டி வந்து நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஜனகனுடைய பொண்ணு. ராமரை கல்யாணம் பண்ணின்னு வந்துட்டா. அப்போ நம்ம வனவாசத்துக்கு பேர் தான் நம்ம எல்லாருக்கும் அந்த கதை தெரியும். வனவாசத்துல வந்து மாரீச்சன் வந்து மானா வந்தான், வேஷம் போட்டுன்னு வந்தான். அவனை துரத்திண்டே ராமர் போனார், பின்னாடியே லக்ஷ்மணர் போனார். இந்த கோடு போட்ட கதை அப்படின்றது கிடையாது. அரியன் கேள்விப்பட திருவிடந்த வெங்கடேஷ் சுவாமின்னு அவர் உபன்யாசம் கேட்டிருக்கேன். இதை அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த கோடு போட்ட கதை வால்மீகி ராமாயணத்துல கிடையாது. அவர் என்ன சாதிச்சிருக்காருன்னா, இவர் வந்து வேஷம் போட்டுன்னு வந்தார் ராவணன். அவர் வந்து ஒரு ரிஷி வேஷம் போட்டுன்னு ஆத்துக்குள்ளேயே வந்தார் அப்படின்றான். ஆத்துக்குள்ள வந்து நீ யார் அப்படின்னு கேட்டாராம். நீ இந்த வால்மீகியில வந்து ஆரண்ய காண்டத்துல இந்த ஸ்லோகமே இருக்கு. அவர் யாருன்னு கேட்கச்சே சீதா சொல்றாளாம், நான் ஜனகனுடைய பொண்ணு அப்படின்றாளாம். அந்த ஜனகனுடைய பொண்ணுன்னு அவ என்னைக்கு சொன்னாலோ அன்னில இருந்து தான் அவளுக்கு ப்ராப்ளம் ஆரம்பிச்சுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு ரெஃபரன்ஸ் ஒண்ணு எடுப்பான். அதே மாதிரி ராவணன் கடத்தின்னு போயிட்டு அந்த இடத்துல அசோகவனத்துல வந்து சீதையை வச்சிருப்பான். அப்ப இங்க இருந்து அனுமார் போனார், சூடாமணியை காமிச்சார். அவர் முதல்ல காட்டுறதுக்கு முன்னாடி நீ யார் அப்படின்னு கேட்பார் இல்லையா ஆஞ்சநேயர், நீங்க யார் அப்படின்னு கேட்கும்போது அப்ப என்ன சொல்றாளாம், நான் வந்து தசரதனுடைய மருமகள் அப்படின்னு சொல்றாளாம் சீதா தேவி. அன்னில இருந்து அவளுக்கு நல்ல காலம் ஆரம்பிச்சது. ஏன்னா போர் புரிஞ்ச திருப்பி சீதாவை காப்பாத்தின்னு போனார், பட்டாபிஷேகம் நடந்துருது. சோ இது ஒரு அனுபவமா வந்து நம்ம பூர்வாச்சாரர்கள் சொல்லியிருக்கா. அதாவது புகுந்தாத்த வந்து பெருமை சேர்க்கணும், அதே சமயம் பிறந்தாத்தையும் விட்டு கொடுக்க கூடாது. பிறந்தாத்த விட்டு கொடுத்தணும்னு இல்ல, பிறந்தாத்துக்கும் சரி புகுந்தாத்துக்கும் சரி பெருமை சேர்க்கிற ஒரே பேர் வந்து என்னைக்குமே பொண்களுக்கு தான் உண்டு அப்படின்ற விஷயத்த காட்டணுன்றதுக்காக தான் இந்த ரெஃபரன்ஸ் எடுத்து ஸ்ரீமத் ராமாயணத்தை ரெஃபரன்ஸா வச்சு இங்க சொல்ற. அதனாலதான் வந்து நந்தகோபாலனுடைய மருமகளே நப்பின் நாய் அப்படின்னு சொல்றாருங்க. கந்தம் கமழும் குழலி கடைத்திறவாய். அடுத்த லைன், அதாவது கந்தம் கமழும் குழலி கடைத்திறவாய். கந்தம் வாசனையா இருக்கு, அந்த வாசனை மட்டுமே போறோம், அந்த அனுபவமே போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டாள் வந்து சாதிக்கிறார். குழலி கடைத்திறவாய். ஒரே ஒரு வாய்ஸ் மட்டும் கேட்டு சமிகா தன்யோஸ்மி. கந்தம் கமழும் குழலி கடைத்திறவாய். சோ இந்த கந்தம் கமழும் குழலி கடைத்திறவாய்ன்றது வந்து அவளோட இப்போ இன்னொரு விசேஷமான விஷயம். அதாவது இந்த நப்பினை பத்தி பேசச்சே இன்னும் ஸ்ரீராமாயணத்துல இருந்து ஒரு ரெஃபரன்ஸ் எடுக்கிறாளாம். அதாவது பஞ்சவட்டியில வந்து ராமர் சீதா லக்ஷ்மணர் இருக்கச்சே கோதாவரி நதியில பக்கத்துல இருந்தா. அந்த கோதாவரி நதி பக்கத்துல இருக்கச்சே வந்து சீதா கேட்கறாளாம், நீ என் கூட நீச்சல் போட்டிக்கு வரியா அப்படின்னு கேட்கறாளாம். ராமர் உடனே நான் வரேன் அப்படின்னு வரான். நமக்கு யார் ஜட்ஜா இருப்பா அப்படின்னு, நடுவரா இருப்பா அப்படின்னு கேட்கச்சே லக்ஷ்மணன் இருப்பார் அப்படின்ட்டாராம். சரி, இருந்தவொடனே இக்கரையில இருந்து அக்கறைக்கு போயிட்டு திருப்பி வரணும், யார் முதல்ல வராளோ அவ தான் ஜெயிச்சா அப்படின்ற மாதிரி ஒரு சாதிப்பாள். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல ராமர் நேரம் போயிட்டு வரான், அக்கறையை தொட்டுட்டு இப்படி வந்துட்டு இருப்பாராம். சீதா அப்பதான் மெதுவா போயிட்டு இருப்பாராம். நடுவில் யோசிப்பாராம், ஐயோ நம்ம எப்பேற்பட்ட ராவணன் எல்லாம் வீழ்த்திருக்கோம், எப்பேற்பட்ட அசுரர்கள் அவள்லாம் வீழ்த்திருக்கோம், சீதை எவ்வளவு மென்மையானவள், அவளை நம்ம தோக்கடிக்கலாமா, அடிக்க கூடாது அப்படின்றதுக்காக நீர்லயே லைட்டா முழுகினா போல இருப்பாளாம். சீத்தை அக்கறையை தொட்டுட்டு இப்படி திருப்பி வந்துருவாளாம், ராமனை தாண்டி போய் அவ ஜெயிச்சிருவாளாம். ஜெயிச்சோடனே லக்ஷ்மணன் கேட்பாளாம், யார் ஜெயிச்சா அப்படின்னு. நீங்க தான் ஜெயிச்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மணன் வந்து சொல்லுவாராம். ராமர் வந்து பின்னாடி வருவாரா மெதுவா, என்ன இவ்வளவு மெதுவா வரார், என்ன ராமர் இவ்வளவு மெதுவா வரார் அப்படின்னு சீதா வந்து லக்ஷ்மணன் கேட்பாராம். லக்ஷ்மணன் இந்த விஷயத்த புரிஞ்சுட்டு, ஆமா ஆமா எங்க ராமர் வந்து எல்லாத்தையும் கத்துட்டார், இந்த நீச்சலை மட்டும் கத்துக்க விட்டுட்டார் அப்படின்னு சொல்லிட்டு சீதா தேவி தன் அன்னையாவே பாவிச்ச லக்ஷ்மணன் சொல்லுவாராம், அன்னை மனது கோவப்படக்கூடாது அப்படின்றதுக்காகவே சீதா தேவி ஆமாமா அவருக்கு எதுவும் தெரியல அப்படின்னு சொல்லி அமுச்சிடுவாராம். சீதா தேவி சந்தோஷமா போயிடுவாராம். பின்னாடி ராமர் வருவாராம், அக்கறையோட பண்ணீங்களா, அக்கறையை தொட்டுட்டு வரைக்கும் ஃபாஸ்டா போயிட்டீங்களே, அங்கேயும் திருப்பி வரைச்சே ஸ்லோவானீங்களே ஏன் அப்படின்னு கேட்பாராம். உடனே அவர் சொல்லுவாராம், இல்ல நம்மளோட மனைவிய வந்து நம்மளோட மனைவி கிட்ட நம்ம எப்பயுமே தோக்கணும் அப்படின்னு சொல்லுவாராம். அப்பதான் உலக விஷயத்துல ஜெயிக்க முடியும் அப்படின்ற விஷயத்த வந்து ரொம்ப சாதாரணமா சொல்லுவாராம். அந்த ரெஃபரன்ஸ் தான் இந்த அடுத்த 2 பகுதியில வச்சிருக்கான் ஆண்டா நம்ம பூர்வாச்சாரியர்கள் சொல்லுவா. கந்தம் கமழும் குழலி கிடைத்திறவாய் வந்தெங்கும் கோழி அடைத்தனகான். அதாவது கோழி எல்லாம் வந்துருச்சு, இந்த பாசுரத்துல இருந்து எழுப்புறான் நப்பினே, நீ யார் நீங்க அப்படின்னு கேட்கறாளாம். இல்ல நான் வந்து ஆண்டாள், நான் கோஷ்டியோட வந்திருக்கேன்,
நான் வந்து உங்களை எழுப்புறதுக்காக வந்திருக்கேன், கார்த்தாலே ஆயிடுத்து அப்படின்னோடனே நப்பின்னே சொல்றாளாம், இல்ல இல்ல இது வந்து ராக்கோழி, இது ராத்திரி இன்னும் ஆள அப்படின்றாளாம். இல்ல பந்தார் விரலி உன் மைத்தன் பிற்பாட மாதவி பந்தல் மேல் பாரு பல்கால் குயிலினங்கள் குயில்லாம் கூவ ஆரம்பிச்சுடுத்து பாரு அப்படின்றாளாம். இல்ல குயில் கூவுனா நீதான் கூவினியா, நீதான் கூவ வச்சையா அப்படின்னு கேக்குறாளாம் நப்பின்னை. அப்படியும் அவர் வந்து ஒத்துக்கவே இல்லையா நப்பின்னை. உடனே என்ன பண்றாளாம், அடுத்த அடுத்த பாசுரத்துல மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் குவினகான் பந்தார் விரலி உன் மைத்துனன் பேர்பாட. பந்தார் விரலி, இந்த பந்தார் விரலிக்கு ஒரு அற்புதமான அர்த்தம் சாதிச்சிருக்காரு நம்ம பூர்வாச்சாரர்கள். ஏன் பந்து அப்படின்னு கேக்குறாளாம். அதாவது பந்தார் விரலி, பந்து வச்சிருக்காலாம், ஒரு பக்கத்துல படுத்துருக்காலாம், இன்னொரு பக்கத்துல கிருஷ்ணன் அந்த பக்கம் வச்சிருக்காலாம். என்ன பந்துராது அப்படின்னு போனா, இப்ப நம்ம சொன்ன ராமர் சீதா போய் ஜெயிச்சா இல்லையா, அதனால கிருஷ்ணரும் நப்பின்னையும் விளையாடி இருந்தாலாம் பந்து. அந்த பந்து விளையாட்டுல நப்பின்னையை ஜெயிக்க விட்டார் கிருஷ்ணர். நப்பின்னை ஜெயிச்சிட்டாலாம். நப்பின்னை ஜெயிச்சதுனால இந்த பந்தை வச்சுதான் நான் கிருஷ்ணரை ஜெயிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பந்தோட எடுத்து பத்துன்னு தூங்கிட்டு இருக்காளாம். நம்மலாம் சின்ன வயசுல பண்ணுவோம் இல்லையா, ஒரு ஜெயிச்சு இப்ப கிரிக்கெட்ல விளாடுறோம், ஸ்டெம்பை தூக்கி ஓடிடுறாள், அந்த மாதிரி வந்து நப்பின்னையும் அந்த பந்தை வச்சுட்டு இருக்காளாம். இந்த பந்துக்குள்ள ஒரு ரகசிய அர்த்தமும் இருக்கு. இந்த பக்கம் கிருஷ்ணனான பரமாத்மாவை வச்சுட்டு இருக்கா, அந்த பக்கம் பந்து அதாவது நம்மள ஜீவாத்மாவை வச்சுட்டு இருக்கா. இந்த பக்கம் அதாவது உண்மையான உகாரம். நம்ம வந்து இதுல முக்கியமான ரகசிய அர்த்தம் புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ஓம் என்ற பிரணவ சொல் வந்து அகார உகார மகார. அந்த உகாரம் தான் தாயார்ன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதனாலேயே தான் இந்த பாசுரத்துல உந்து மதகளிற்றன் அப்படின்றத ஊல ஆரம்பிச்சிருக்கா ஆண்டாள். உள் அர்த்தம் வந்து ரொம்ப நன்னா புரிஞ்சுக்கணும் இந்த பாசுரத்துல. உந்து மதகளிற்றன் ஊக்காரம், அதனால பூர்ணமா மகாலட்சுமி. அடுத்த 2 பாசுரமும் மகாலட்சுமி வரா, ஆனா பெருமாளோட வரா. அதனால 3 பாசுரமே, அதாவது உந்து குத்து முப்பத்து 3ஓட எண்டிங்கும் பாத்தீங்கன்னா ஊ தான் முடியும். உந்து பூர்ணமா ஊ, குத்து கு இக்கு பிளஸ் ஊன்னு வரும், முப்பத்து இம்மு பிளஸ் ஊ அப்படின்னு வரும். அதாவது ஊ ஊ ஊ ஊன்றது மகாலட்சுமியை குறிக்கும். அந்த மகாலட்சுமியோட அனுகிரகம் இருந்தாதான் நம்ம பெருமாள் கிட்டேயே போக முடியும் அப்படின்ற ரகசிய அர்த்தத்தை வந்து இதுக்கு நடுவுல வச்சிருக்கா. இந்த பந்தை வச்சுன்னு தூங்கிட்டு இருக்கலாம். இந்த பந்தை வச்சுட்டு இருக்கிறதுனாலதான் இங்க இருந்து ஆண்டாள் வந்து பந்தார் விரலி உண்மைத்துணன் பேர்பாட. உண்மைத்துணன் பேர்பாட அப்படின்றதுக்கு வந்து நம்ம என்ன அர்த்தம் மேலோட்டமா பார்த்தோம்னா, உன்னோட அத்த பையனான கண்ணனை பாடுறதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அர்த்தத்தை பார்ப்போம். ஆனா இங்க அது அர்த்தம் இல்லையா, நப்பின்னை இப்படி பாக்குறாளாம். அது என்ன ஏன் மைத்துனன்னு பேர் பண்ணணும் நீ? ஏன்னா வந்து என்னைக்குமே நம்மளை பத்தி நம்மளை பார்க்க வந்துட்டு நம்ம கிட்ட பேசாம இன்னொரு, இப்ப நம்ம ஒரு கல்யாணத்துக்கு போறோம், நான் போயிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், அடியன் வந்து ஒரு கல்யாணத்துக்கு போயிருக்கேன். வாப்பா என்ன அம்மா வரலையா அப்படின்னு கேட்பான். நம்ம அம்மா வந்திருக்க மாட்டான், அன்னைக்கு ஏதோ வேலைக்காரையும் வேற முகூர்த்தத்துக்கு போயிருக்கான்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு ஒண்ணு என்ன சொன்ன, நம்ம வந்திருக்கோம், நம்ம விசாரிக்கல, அம்மா வரலையா அப்படின்னு விசாரிக்கிறாளே அப்படின்னு நமக்கு ஒரு லைட்டா ஒரு தோணும் இல்லையா. அந்த மாதிரி வந்து நப்பின்னைக்கு என்னடா அது, நம்மளை எழுப்பிட்டு நம்மளை பத்தி கேட்காம மைத்துனன் பேர்பாடன்றாளே அப்படி. அதுக்கு அது அர்த்தம் இல்லையா. உடனே வந்து யோசிச்சு ஆண்டாள் வந்து தன் தோழிகளோட சொல்லா, பேர்பாட அப்படின்றாளாம். கிருஷ்ணர் வந்து உங்ககிட்ட தோத்துட்டாராமே பந்து விளையாடுறதுல, அதனால அவரை வந்து நாங்க வந்து பேர் பாடுறதுக்காக வந்திருக்கோம், அவரை கிண்டல் செய்வதற்காக வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சாஸ்வதமா சொல்லிட்டாராம். எப்படி லக்ஷ்மணன் வந்து சீதா தேவிக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி அந்த ராமர் சரித்திரத்துல பேசினாரோ, அதே மாதிரி ஆண்டாளும் வந்து பேர்பாட அப்படின்னு சொல்லிட்டு வந்தார் விரலி மைத்துனன் பேர்பாட அப்படின்னு சொன்ன உடனே நப்பின்னைக்கு லைட்டா ஒரு சந்தோஷம் வந்துட்டு, ஆஹா நம்மளை பத்தி பாடுறதுக்கு தான் வந்திருக்காளாவா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சந்தோஷமாயிடலாம். சந்தோஷமான உடனே உடனே அடுத்த சந்தோஷம் ஆன உடனே நம்ம என்ன பண்ணணும், நம்ம கரெக்டா நமக்கு தேவையான பாயிண்ட்டை நம்ம கேட்டுணுமே. உடனே ஆண்டாள் வந்து தாமரை செந்தாமரை கையால் சீரார் வலை ஒழிப்ப அப்படின்றாலாம். உன்னோட திருக்கையால, செந்தாமரை கையால், அதாவது பெருமாளுடைய கரம் தாமரை போல இருக்குமா, தாயாரோட கரம் வந்து செந்தாமரை போல இருக்குமா. ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம் என்னன்னு கூடி சீக்கிரம் பார்ப்போம். செந்தாமரை கையால் சீரார் வலை ஒழிப்ப, அதாவது வலை ஒலிப்ப அப்படின்னா கையில போட்டிருக்கிற வளையல் ஓசை இருக்கு இல்லையா, அந்த ஓசை சத்தத்தோட வந்து எங்களை எழுப்பு. சீரார் வலை ஒலிப்ப, அதாவது அந்த அந்த வளையல் எப்படின்னா உடையாம இருக்குமா. அப்பேற்பட்ட அந்த உடையாம இருக்கிறதுனாலதான் அது சீரார் வலையொலிப்ப அப்படின்னு சொல்லிட்டு இங்க சொல்லுவா. சீரார் வலையொலிப்ப வந்து திரவாய் மகிழ்ந்து, அதாவது அந்த மகிழ்ச்சியோட, அந்த எப்படி நீ இப்ப சிரிச்சுன்னு இருக்கியோ அதே மகிழ்ச்சியோட வந்து இந்த கதவை திறந்து எங்களுக்கு கிருஷ்ணானுபவத்தை குடு அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டாள் வந்து இந்த பாசுரத்துல பூர்த்தி பண்றா. இதுதான் வந்து பெரும்பாலான அர்த்தம். இதை வந்து நம்ம எம்பெருமானார் என்ன சாதிச்சாருன்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இதை வந்து பெரிய 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 நம்பிகளோட பொண்ணு அத்துழாய் அவர் ஆத்துக்கு போயிட்டே இருக்க பண்ணிட்டே இருக்கார். அத்துழாய் வந்து கதவை திறக்கிறா.
அத்துழாய் வந்து கதவை திறக்கச்சே வந்து மயக்கம் போட்டு வந்துடுறார். உடனே வந்து பெரிய பெரிய நம்பி வந்து கேட்கிறார், ஆமா ஆமா அவர் உந்து மத கலெக்டரன் செவிச்சிருப்பார், அதனால வந்து மயக்கம் போட்டு ஊந்திருப்பார் அப்படின்னா. அது ஏன்னா கரெக்டா உந்து மத கலெக்டரன் பாசுரம் செவிச்சுன்னே வராராம். வந்தெங்கும் கோழைத்தனம் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலங்கள் குவினகான் பந்தாருளையும் வெத்தனின் வேட்பாட சிந்தாமரை கையா சீரார் வலியொலிப்ப வந்து திரவான்னு நினைச்சுட்டு இருக்கச்சே. ஏன்னா நம்மள மாதிரிதான் நம்ம என்ன பண்ணுவோம், பாசுரம் சொல்லுவோம், ஆனா மண்டில வேற ஏதோ ஓடிட்டு இருக்கும். ஐயோ ஆபீஸ் நாழி எடுத்த மீட்டிங் 9:30 மணிக்கு ஆச்சு அப்படின்னு பல. ஆனா எம்பெருமானார்ன்றவர் வந்து திருப்பாவையை ஆழ்ந்து தினக்கும் சொல்லிட்டு இருக்கிறவர். அதனாலதான் அவருக்கு திருப்பாவை ஜீயர் அப்படின்ற திருநாமம் ஏற்பட்டதுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த திருப்பாவை ஜீயர் மனசுல என்ன அனுபவமா நினைச்சுட்டு இருப்பார் பாசுரத்தை. அப்ப வந்து திரவாய் அப்படின்னு நினைக்கச்சு அத்துழாய் திறந்ததுனால அத்துழாய் தான் நப்பின்னை அப்படின்னு நினைச்சு மயக்கமே போட்டு ஊந்துட்டாருன்ற சரித்திரம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவர் உகந்த பாசுரம் வந்து மத கலெக்டர். அதனாலதான் பல திருக்கோவில்ல எம்பெருமானார் விசேஷம் சொல்லிட்டு இன்னைக்கு புளியோதரை போடுவா. நித்தப்படி வந்து பொங்கல் போட்டுருவா, பட் இன்னைக்கு ஸ்பெஷல் புளியோதரை போடுவா. தலிகைக்காக சொல்லல, பட் தலிகையும் முக்கியம், அனுபவம் முக்கியம், ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக இந்த 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 விவரம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கணும். அந்த உடையவருக்கு இது வந்து ரகசியார்த்தமும் கூட சொல்லுவா. அதாவது உடையவனே தான் உந்து மத கலிற்றன், அதாவது அந்த யானையே ராமானுஜன் தான் அப்படின்னு சொல்லுவா. ராமானுச முனி வேழம்னு சொல்லிட்டு ராமானுன்றிருந்தாதையும் நம்ம பார்க்கிறோம். ஸோ இதெல்லாம் ரகசியார்த்தமும் உண்டு. இந்த ரகசியார்த்தம் வந்து என்னன்றது வந்து ஆச்சாரன்ட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பா. அதே மாதிரி நான் முன்ன சொன்ன போது நம்ம இந்த பாசுரம் வந்து ஸ்ரீசுத்தத்துல வந்து தமிழாக்கம் அப்படின்றத வந்து அடியன் சாய்ச்சிருந்தேன். அந்த ஸ்ரீசுத்தத்தோட தமிழாக்கம் எப்படி நம்ம சொல்றோம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஹஸ்திநாத பிரபோதினி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீசுத்தத்துல வருது. ஹஸ்திநாத பிரபோதினி அப்படின்னா என்ன அர்த்தம்னா உந்து மதகளிற்றன். அதாவது இதே யானையை ரெஃபரன்ஸா வச்சுதான் அங்கேயும் சொல்றா. இந்த அதாவது யானையை ரெஃபரன்ஸா வச்சு ஏன் சொன்னா அப்படின்னா, ஆத்துல யாராவது யானை வளர்ப்பா, மாடுதான் வளர்ப்பா. ஏன்னா கண்ணன் ஆத்துல மாடு தானே இருக்கும். ஏன்னா இவர் வந்து வைசியன் ஆச்சே, நந்தகோபாலன் வைசியன். அவ ஆத்துல எங்க யானை இருக்கும், மாடு தானே இருக்கும் அப்படின்னோடனே அப்பதான் அங்க ஒரு விஷயம் சாதிக்கிறார். அதாவது தேவகி வசுதேவர் அவ வந்து ராஜா இல்லையா, அவ ராஜா, ராஜா குடும்பத்துல கண்டிப்பா யானைகள் எல்லாம் இருக்கும். அப்ப ராஜா சிறைக்கு போனதுனால, வசுதேவர் சிறைக்கு போனதுனால நந்தகோபாலன் தான் அவர் கேர்டேக்கரா இருந்தார். அப்ப அவரோட சொத்துக்கள் எல்லாமே நந்தகோபன்ட்ட இருக்கும். நந்தகோபன்ட்ட யானையும் இருந்தது. அந்த யானையை வச்சுதான் வாரணம் ஆயிரம்ல வாரணம் ஆயிரம் சூழவலன் செய்துன்னு ஆண்டாள் பாடினான்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அப்ப யானை இருந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்போ ஹஸ்திநாத பிரபோதினி அப்படின்னு சொல்றதுனாலதான் அந்த யானைகளோடன்ற ரெஃபரன்ஸ் வந்து ஸ்ரீசுத்தத்துல வருது. அப்புறம் கந்தத்வாராம் துராதரிஷாம் அப்படின்றத ஸ்ரீசுத்தத்துல கேட்கிறோம். அதுதான் கந்தம் கமழும் குழலி கடைதிரவாய் அப்படின்ற விஷயத்தையும் நம்ம பார்த்தோம். அப்புறம் ஈஸ்வரீகும் சர்வபூதானாம், ஈஸ்வரீகம் பந்தார் விரலி, ஈஸ்வரீகம் இப்ப நான் அடியன் அர்த்தம் சொன்னது வந்து பந்தார்ன்றது நம்ம பந்து, நம்ம ஜீவாத்மா, நம்ம ஜீவாத்மாக்கும் பரமாத்மாக்கும் சம்பந்தமா இருக்கிறவர் வந்து ஸ்ரீ பந்தார் விரலி. ஈஸ்வரீகும் சர்வபூதானாம், நம்ம இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் அவ வந்து பெருமாள் கிட்ட கூட்டின்னு போற ஐஸ்வர்யத்தை அவதான் வச்சிருக்கா அப்படின்றது ஈஸ்வரீகும் சர்வபூதானாம் அப்படின்ற விஷயத்துல அங்க பாக்குறோம். அப்புறம் பத்மப்ரியே பத்மினி பத்மஹஸ்தே பத்மாலயே பத்மதலாய தாக்ஷி அப்படின்றத ஒரே பாசுரமா செந்தாமரை கையால் அப்படின்னு சொல்லிட்டா. பத்மத்தையே ஆசனமா கொண்டவள், பத்மத்தை கையில வச்சிருக்கிறவள் எல்லாமே சொல்லிட்டு செந்தாமரை கையால் அப்படின்னு அங்க சாதிச்சுட்டா. நித்திய புஷ்டாம் கரீஷினி, நித்திய புஷ்டாம், புஷ்டாம் அப்படின்னா புஷ்டியா இருக்கிறது அப்படின்னு அர்த்தமா. ஏன் புஷ்டியா இருக்கா அப்படின்னா, நப்பின் எப்பயுமே கண்ணனோட இருக்கா, எப்பயுமே நிச்சாவாசம் பண்ணிட்டு இருக்கா. நப்பின்ன்றது நீலாதேவியோட அவதாரம், அது ஞாபகம். எப்பயுமே பெருமாளோட கூடயே இருக்கிறதுனாலதான் அவ புஷ்டியா இருக்காளாம். ஒண்ணுமே நித்திய புஷ்டாம், அதனாலதான் நித்திய புஷ்டாம். அத தமிழ்ல பண்ணிட்டாவ சீரார் வலையொலிப்ப. நித்திய புஷ்டியா இருக்கிறதுனாலதான் வலையெல்லாம் உடையாம இருக்கு, உன் கை ஸ்ட்ராங்கா இருக்கு. அதனால சீராரா, சீரார் அதாவது நித்திய புஷ்டாம தான் சீரார் வலையொலிப்ப அப்படின்றாலாம். அதுக்கப்புறம் ஸ்ரீர்மா தேவீர் ஜுஷதாம் அப்படின்றா. ஸ்ரீர்மா தேவீர் ஜுஷதாம் அப்படின்றது வந்து மகிழ்ந்து ஏலோர் எம்பாவாய். எப்படி சந்தோஷமா பெருமாளோட இருக்கியோ அதே சந்தோஷத்தோட எங்களுக்கு வந்து கதவை திறந்து பெருமாள் அனுபவத்தை குடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேதத்தை, அதாவது ஸ்ரீசுத்தத்தோட ரெஃபரன்ஸை பூர்ணமா உந்து மத கலிற்றன் பாசுரத்துல வச்சிருக்கா. அதுக்கப்புறம் நான் இப்ப சொன்ன மாதிரி முதல்ல 6 வார்த்தை நான் சொன்னேன் இல்லையா, அந்த ஸ்ருணோதி ஸ்ராவயதி அப்படின்னு சொல்ல. ஸ்ருணோதி அப்படின்னா கேட்குதல் அப்படின்னு அர்த்தம். இப்ப நம்ம என்ன சொல்றோமோ அதை பெருமாள் கேட்பாரோ மாட்டாரோ. பெருமாள் கேட்க மாட்டாராம் ஜென்ரலா. பெருமாள் ஏன் வந்து ஸ்ரீதேவி பூதேவி நீலாதேவி இத்தனை தேவி வச்சிருக்காரு, இதெல்லாம் ரொம்ப விசாரமா இருக்கு. சம்சாரத்துல வந்து தப்பா பேசுறாங்க எல்லாரும். லௌகீக விஷயமா பார்த்தா தப்பு.
ஆனா வைதீக விஷயமா பார்த்தா பெருமாள் ஒருத்தர் இருக்கார் நடுவுல. அவர் வந்து உங்களுக்கு எதுவும் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சி இந்த பக்கம் திருப்புவாராம். இந்த பக்கம் ஸ்ரீதேவி சொல்லுவாளாம், அவன் உன் பக்தன், அவன் தப்பு பண்ணியிருக்கான், அவனை மன்னிங்கள அப்படின்னு சொல்லுவாளாம். பெருமாள் இந்த பக்கம் திரும்புவாராம். பூதேவி இருப்பாளாம். பூதேவி சொல்லுவாளாம், யாரும் பண்ணாத தப்பா அவன் பண்ணிட்டான், அவன் பண்ணதெல்லாம் சின்ன தப்பு அப்படின்னு சொல்லுவாளாம். திரும்பி இந்த பக்கம் பார்ப்பாராம். நீலாதேவி இருப்பாளாம். நீலாதேவி சொல்லுவாளாம், தப்புன்ற வார்த்தையே கிடையாது அப்படின்னுவாளாம். பெருமாளுக்கு வேற வழி இல்லாம உன்னை அனுகிரகம் பண்ணிடுவாராம். ஸோ இப்படி மாறி மாறி நமக்காக பெருமாள்கிட்ட வந்து நம்ம சொல்றத காதை கொடுத்து கேட்டு அந்த விஷயத்த பெருமாள்கிட்ட போய் சொல்றா இல்லையா? அதனால ஸ்ருணோதி அப்படின்ற வார்த்தைக்கு வந்து அந்த அர்த்தம். அந்த நமக்கு சொல்றத கேட்குதல் அப்படின்னு கேட்டுட்டு பெருமாள்கிட்ட போய் சொல்றது இல்லையா? அதை ஸ்ருணோதி அப்படின்னு சொல்லுவா. ஸ்ராவயதி ஸ்ராவயத்தின்னா நம்ம பெருமாள்கிட்ட வந்து அதை கேட்க வைக்கிறதுக்கு பேர் ஸ்ராவயதி. நம்ம சொல்றதை கேட்கறது ஸ்ருணோதி. நம்ம சொல்றதை கேட்டுட்டு பெருமாள்கிட்ட போய் சொல்றா இல்லையா? அது வந்து ஸ்ராவயதி. பெருமாள்கிட்ட போய் சொல்றது வந்து ஸ்ராவயதி. ஸ்ரீநாதி ஸ்ரீநாதினா பாப்பம். நம்ம எவ்வளவோ செஞ்சிருக்கோம் பாப்போம். பெருமாள் போகிறாரோ இல்லையோ, தாயார் தான் என்னைக்குமே போப்பா. பாப்பத்தை தோஷம் பாப்ப தோஷம் எல்லாத்தையும் போக்கிட்டு பெருமாள்கிட்ட கூட்டின்னு போறதுதான் அந்த ஸ்ரீநாதி அப்படின்றது. ஸ்ரீநாதி ஸ்ரீதானி வந்து என்னன்னா, ஸ்ரீநாதி அப்படின்றது என்னன்னா, ஸோ ஒரு மன, அதாவது நம்மளோட மனக்கதவு இருக்கும். இருள் தருமா ஞாலத்து இன்பமுத்துவா, அதாவது இருள் தருமா ஞாலத்து. நம்ம ஒரு ஒரு உலகத்துல இருக்கோம். அந்த உலகத்துல ஒண்ணுமே இல்லை. அந்த ஞானத்தை கொடுத்து அந்த வெளிச்சத்தை கொண்டு பெருமாள்கிட்ட கொண்டு சேர்க்கிறா இல்லையா? ஆழ்வார் பாடின மாதிரி அந்த மாதிரி அந்த மனக்கதவை திறந்து பெருமாள்கிட்ட போகணும்னு சொல்றதுக்கு தான் ஸ்ரீநாதி அப்படின்ற ஒரு இது ஒண்ணு. அப்புறம் வந்து ஸ்ரீயத்தேன்றதுக்கு வந்து பெருமாளோட திருவடியை கெட்டியா பிடிச்சிக்கணும் அப்படின்றதுக்கு வந்து, ஏன்னா எப்பயுமே நித்தியாவாசம் பண்றவ அவர் திருவடியிலேயே தான் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கிறவர் மகாலட்சுமி. அதனால ஸ்ரீயதே. அதுக்கப்புறம் வந்து ஸ்ரீயதேக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஸோ நமக்காக, அதாவது பக்தாளுக்காக பெருமாள் திருவடியை பிடிச்சுட்டே அவளை அழக காட்டி நமக்கு ஒரு பக்கம் உபதேசம் பண்ணுவாளாம், பெருமாளுக்கு ஒரு பக்கம் உபதேசம் பண்ணி அழகையும் காட்டுவாளாம். இப்படி நமக்காக பண்ணி பெருமாளோட திருவடி அடைய செய்கிறதுனால மகாலட்சுமிக்கு அவ்வளோ ஏத்தம் அப்படின்னு சொல்றத இந்த பாசுரத்துல வந்து மூலியமா நம்ம ஸ்ரீயின் பெருமை, அதாவது மகாலட்சுமி தாயாரின் பெருமை அப்படின்னு சொல்லிட்டு உந்து மதகளிற்றன் பாசுரத்தை வந்து முடிக்கிறான். இந்த உந்து மதகள் அதே மாதிரி நம்மளும் வந்து இந்த நப்பிண்ணை பிராட்டியை சேவிச்சுட்டு அடுத்த 2 பாசுரத்துல இன்னும் நிறைய அனுபவங்கள் இருக்கு. நப்பிண்ணை பிராட்டியும் பெருமாளுக்கும் நடந்த விவேஷம், அது அடுத்த 2 நாளும் நன்னா அனுபவிக்கணும்னு சொல்லிட்டு ஆச்சாரியர்கள் எல்லாரும் பிரார்த்திச்சுட்டு அடியேன் விடை கொள்கிறேன். ஆழ்வார் பெருமானார் ஜீயர் திருவிழே சரணம். தன்யோஸ்மி.